சென்னை அப்போலோ மருத்துவமனையில் 3வது நாளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிகிச்சை பெற்று வருகிறார். நேற்று முன்தினம் காலை நடைபயிற்சியின் போது தலை சுற்றல் ஏற்பட்டதால் முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 3 நாட்கள் மருத்துவமனையிலேயே ஓய்வெடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்திய நிலையில் நேற்று காலை தேனாம்பேட்டை அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட முதலமைச்சருக்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. பின்னர் மீண்டும் கார் மூலம் 1000 விளக்கு அப்போலோ மருத்துவமனைக்கு திரும்பினார். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபடி உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 5,70,70,000க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டிருக்கும் நிலையில் எவ்வளவு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது என்பது குறித்து தலைமைச் செயலாளர் முருகானந்தத்திடம் அவர் கேட்டறிந்தார். மேலும் பெறப்படும் மனுக்கள் மீது குறிப்பிட்ட காலத்திற்குள் தொய்வின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் அவர்கள் நலமாக இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில சில டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க. மருத்துவர்கள் அதுக்கான அறிக்கையை கொடுப்பாங்க. 3 நாட்கள் நேற்று ஹாஸ்பிட்டல்ல இருந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. 3 நாட்கள் ரெஸ்ட்ல இருக்க சொல்லிட்டாங்க. விரைவில் குணமடைந்து வந்துருவார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அவரது சகோதரரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மு.க.அழகிரி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை அரசு ரத்து செய்யாமல் பணியமர்த்தினால் அதிமுக ஆட்சி அமைத்தால் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தஞ்சை பாபநாசத்தில் பிரச்சார பயணத்தில் பேசிய அவர் குரூப் 4 தேர்வில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். தேர்வு முடிந்த பிறகு அந்த எழுதின தேர்வு தாள்கள் அதை முறையாக சீலிட்டு கொண்டு போகல, அதுல குளறுபடி. இதையே வைத்துக் கொண்டு நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் அறிவித்தால் அதிமுக அரசு வந்த பிறகு அது ரத்து செய்யப்படும். டிஎன்பிஎஸ்சி விடைத்தாள்கள் பாதுகாப்பாக வரப்பெற்றுள்ளதாகவும் எந்தவிதமான குளறுபடிகளும் நிகழவில்லை என்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் விளக்கமளித்துள்ளார். இது தொடர்பான செய்திக்குறிப்பில் சேலத்தில் இருந்து சென்னைக்கு அனுப்பப்பட்ட குரூப் 4 விடைத்தாள் பெட்டி ஆங்காங்கே உடைந்து முறையாக சீலிடப்படவில்லை என எழுந்த புகாரை மறுத்துள்ளார். OMR விடைத்தாள்கள் அனைத்தும் இரும்பு பெட்டிகளில் வைத்து சீரிடப்பட்டதாகவும் அட்டை பெட்டிகளில் விடைத்தாள்கள் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படும் செய்திகள் ஆதாரமற்றவை என்றும் தெரிவித்துள்ளார். முன்னரே அறிவித்தபடி இந்த தேர்வுகளுக்கான முடிவுகள் 3 மாத காலத்திற்குள் வெளியிடப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவுப்படி OTP இல்லாமலேயே திமுக உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் என அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையை தடுக்க முடியாதா என தபம் கிடந்த பழனிசாமியின் முகத்தில் நீதிமன்றம் கரியை பூசிவிட்டது என குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி இனி உறுப்பினர் சேர்க்கையின் போது OTP கேட்கப்படாது என்றும் செல்போன் கட்டாயம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தீபாவளி பண்டிகைக்கு தாய்மார்களுக்கு தரமான புடவை வழங்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இவ்வாறு கூறினார். எல்லா தீபாவளிக்கும் மகிழ்ச்சியோடு இருக்க என்பதற்காக அதிமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் மலர்ந்தவுடன் 2026ஆம் ஆண்டிலிருந்து எல்லா தாய்மார்களுக்கும் நல்ல புடவை கொடுக்கப்படும், சேலை வழங்கப்படும். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாநகராட்சி பகுதிகள் மற்றும் ஓரிக்கை, செவிலிமேடு பேருந்து நிலையம், சுங்குவார் சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிங்கப்பெருமாள் கோவில், திருப்போரூர், திருக்கழுக்குன்றம், மறைமலை நகர் ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் இரவு நேரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. குறிப்பாக பழைய பேருந்து நிலையம், தெற்கு வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்யும் என்றும் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரையோரங்களில் வழக்கத்தை விட கடல் அலைகள் அதிக சீற்றத்துடன் காணப்பட்டன. பலத்த கடல் சீற்றத்தால் கடல் அலைகள் 20 அடி தூரத்திற்கு முன்னோக்கி வந்தது. இதனால் கரைப்பகுதியில் ஆங்காங்கே கடல் அரிப்பு ஏற்பட்டது. 24ஆம் தேதி அமாவாசை என்பதால் கடல் அலைகள் அதிக சீற்றத்துடன் இருப்பதாக மீனவர்கள் தெரிவித்தனர். ஈரோடு, திருச்சி தனியார் மருத்துவமனைகளில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய போலி சான்றிதழ் வழங்கி அங்கீகாரம் அளிக்கும் அரசு குழுவை ஏமாற்றியது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. மேலும் பெரம்பலூர், திருச்சியைச் சேர்ந்த மருத்துவமனைகளில் வைத்து இதற்கான அறுவை சிகிச்சைகள் நடைபெற்றதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாக விசாரணை செய்ய தமிழ்நாடு மருத்துவ திட்டப்பணிகள் இயக்குநர் வினி தலைமையில் 4 பேர் கொண்ட தனிக்குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கிட்னியை விற்றதாக கூறப்படும் பெண்ணிடமும் வினி தலைமையிலான குழு விசாரணை செய்தபோது போலி சான்றிதழ் வழங்கியது அம்பலமாகியுள்ளது.
சிவகங்கை மாவட்டம் மணப்புரம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ 9 இடங்களில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றியுள்ளனர். விசாரணையின் 9வது நாளில் 4 பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் குழுவினர் மணப்புரம் விலக்கு, மணப்புரம் பேருந்து நிலையம், அறநிலையத்துறை அலுவலகம் எதிரே அமைந்த திருமண மண்டபம் போன்ற இடங்களில் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் பதிவான சிசிடிவி காட்சிகளை சேகரித்தனர். அதனைத் தொடர்ந்து சிவகங்கையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிபிஐ குழுவினர் ஆய்வு நடத்தினர். காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த சிவகங்கை மாவட்டம் மணப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் குடும்பத்திற்கு இடைக்கால இழப்பீடாக 25 லட்சம் ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசிற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. காவலாளி அஜித்குமார் குடும்பத்திற்கு கூடுதல் இழப்பீடு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் இதற்கு முன்பு பிற காவல் நிலைய மரணங்களுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினர். ஆடி மாத பிரதோஷத்தை ஒட்டி சிவன் கோவில்களில் நந்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு ஏற்ற பெருநந்திக்கு 12 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பெரிய நந்திக்கும், வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் நந்தி பகவானுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா முழக்கங்களை எழுப்பி சாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 12 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக அதிமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டார். வாணியம்பாடியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவரின் வீட்டுமனை அமைப்பதற்கான ஒப்புதலை வழங்க ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமார் 12 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து 10 லட்சம் ரூபாயை கொடுத்த நிலையில் மீதமுள்ள 2 லட்சம் ரூபாயை வாங்க நெருக்கடி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் சீனிவாசன் புகார் அளித்தார். பின்னர் அதிகாரிகள் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய மீதமுள்ள 2 லட்சம் ரூபாயை கொடுத்தபோது சிவக்குமார் கையும் கடவுமாக பிடிபட்டார். சென்னை கொடுங்கையூரில் மாநகராட்சி குப்பை லாரியின் அடியில் சிக்கி இருசக்கர வாகன ஓட்டி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த கணேஷ் சாலையோரமாக குப்பை வண்டியை முந்தி செல்ல முயன்ற நிலையில் பக்கவாட்டில் லாரி இடித்து நிலை தடுமாறி விழுந்ததில் லாரி ஏறி இறங்கியது. ஹெல்மெட் அணிந்திருந்தும் படுகாயமடைந்த அவர் உயிரிழந்தார். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 6 மாதங்களில் 8000 பேர் தெருநாய் கடியால் பாதிக்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. செட்டிப்பாளையத்தில் வெறிபிடித்த தெருநாய் கடந்த 2 நாட்களில் குழந்தைகள், பெரியவர்கள் என 11 பேரை கடித்து குதறியது. இந்நிலையில் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் இந்த ஆண்டில் ஜூன் மாதம் வரை 7991 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடுமலையில் இருந்து மூணார் செல்லும் சாலையில் தமிழக கேரள எல்லையான சின்னாறு பகுதியில் புலி நடமாட்டம் காணப்பட்டது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்.